மட்டன் கொத்துக்கறியில் உருண்டை பிடிச்சி அதை எண்ணெயில் பொரிக்காமல் டைரெக்டாக குழம்புலையே போட்டு வேக வச்சு எடுத்த ஒரு மட்டன் குழம்புங்க. இந்த மட்டன் மென்று சாப்பிட முடியாதவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஆப்ஷன். இந்த உருண்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட உடையலை குழையில நல்லா வந்துருந்துச்சு. இது நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. அப்படியே இந்த வீடியோவில் பச்சைப்புளி ரசமும் இந்த பால்ஸே எண்ணெயில் போட்டு ஒரு ஸ்டார்டர்ஸ் மாதிரியும் செஞ்சுருந்தேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. அதாவது கிட்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம நார்மலாக இந்த மாதிரி கொடுக்குறத விட கொஞ்சம் எண்ணெயில் போட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா. அதனால் இந்த உருண்டையை வச்சு 2 வெரைட்டியாக செஞ்சாச்சு. ஹலோ யூடி ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விச்சூஸ் ஹோமில் பார்க்க போகிறது நம்ம கொத்துக்கறி இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து பால் பண்ணிவிட்டு மீட் பால் ரெடி பண்ணிவிட்டு அதில் ஒரு குழம்பு வச்சு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணி போகிறோம். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே ஃபஸ்ட்டே வேணுங்கிற திங்ஸ் எடுத்து வச்சுட்டாங்க. நம்ம அந்த கொத்துக்கறி வச்சு நம்ம உருண்டை பிடிப்போம் இல்லையா, அதுக்கு வேணுங்கிற திங்ஸு அது தாளிக்கிறதுக்கு தனியாகவும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து பொட்டுக்கடலை மாவு, இது நம்ம கடைசியாக தான் சேர்த்துக்க போகிறோம். இப்போ அரைக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் என்னென்ன சேர்க்குறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. இது சும்மா 2 தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இப்போ வச்சு அரைச்சிக்கு தானே போகிறோம், அதனால் கொஞ்சம் பெருசாகவே தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட மல்லித்தலை, அப்புறம் இஞ்சி பூண்டு, இதில் தூள் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் இதுவும் ஒரு 1/2 ஸ்பூன். மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் நான் வரமிளகாய் சேர்க்கல, ஏன்னா குழம்புலையும் சேர்த்து இதுலேயும் சேர்க்கும்போது ரொம்ப காரமாயிடுமா அப்படின்னு எதுவும் சேர்க்கல. இது சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், துருவன தேங்காய் தான் எடுத்திருக்கேன். அரைக்க எடுத்திருக்கேன். இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா 250 300 கிராம் அளவுள்ள கொத்துக்கறிக்கு சரியாக இருக்குங்க. இது மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன் கொத்துக்கறி வந்து சேர்த்துக்க போகிறேன். இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 தடவை அரைச்சி கொண்டு வந்துடலாம். அப்போ வந்து எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடும். கொத்துக்கறி உருண்டைக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் இப்போவே இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 2 தடவை அரைச்சி கொண்டு வந்தோம்னாக்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். நம்ம தனியாக மிக்ஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல கலங்காமல் இருக்கும். அதனால் இந்த டைம்லேயே சேர்த்துட்டு அரைச்சி கொண்டு வந்துடுறேன். அரைச்ச இந்த கறியை ஒரு பிளேட்டில் யூஸ் பண்ணிக்கிறேங்க. நம்ம பவுல் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி உருண்டையெல்லாம் பிடிக்கிறோம் அப்படின்னாக்க ஒரு தட்டம் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துடும். நம்ம கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து அழுத்தியே பிசைஞ்சிக்கலாங்க. அப்போ தான் இது சரியாக வரும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. நான் மொத்தமாக சேர்க்கல, ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்து பார்த்துட்டு சேர்த்தேன். இதுக்கு மொத்தம் எனக்கு ஒரு 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு தேவைப்பட்டுச்சு. நம்ம இந்த இடத்துல வந்து கடலை மாவு இருந்தால் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா பிரெட் ஸ்லைசஸ் இருந்தால் அதை நல்லா பிச்சு போட்டு நல்லா உதுத்து விட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. அது வந்து சும்மா நம்ம ஸ்நாக்ஸ்க்கெலாம் செய்யும்போது அந்த மாதிரி கூட செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து இது ஸ்டார்டர்ஸ் மாதிரி தனியாக உருண்டையை பொரிச்சு கொடுத்துட்டு குழம்புக்கு தனியாக உருட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த ஸ்டார்டர்ஸ் செய்கிறது வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். நான் குழம்புக்கு யூஸ் பண்ணுறது அப்படியே உருட்டின கறியை அப்படியே எடுத்து போட்டுக்க போகிறேன். அப்போ தான் அந்த ஒரு மட்டனுக்கு உண்டான டேஸ்ட் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால குழம்புக்கு போடுறத எண்ணெயில் போட்டு பொரிக்காமல் டைரெக்டாக அப்படியே போட்டுக்க போகிறேன். இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து மாவும் இந்த கறியும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சுங்க. நம்ம அது பிசையும் போதே மடித்து விட்டு பிசைஞ்சோம்னாக்கா எல்லாம் ஈவன் ஆகிடும். இல்லை மாவு போட்ட உடனே எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு நான் அப்படின்னு பிடிச்சோம்னாக்கா பொட்டுக்கடலை மாவு அங்கங்கே இருக்கும், சில இடத்துல இருக்காமல் இருக்கும். அதனால தான் மடித்து விட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு தான் நம்ம உருட்டவே ஆரம்பிச்சுக்கிட்டேன். இந்த பால்ஸுமே கொஞ்சம் பெரிய அளவில் இல்லைன்னா கொஞ்சம் மீடியமாக போட்டுக்கலாங்க. ரொம்ப சின்னதாக போட்டோம்னா எண்ணெயில் போடும்போது இன்னும் ரொம்ப குட்டியான மாதிரி ஆகிடும். அதனால் ஓரளவுக்கு பெருசாக போட்டு எடுத்துக்கிட்டோம்னா தான் இது நல்லாயிருக்கும். பிசையும் போது தாங்க இது நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சேன். மற்றபடி உருட்டும் போது கொஞ்சம் நல்லா மெதுமெதுன்ட்டு சாஃப்டாகவே தான் உருட்டி எடுத்தேன். மேலே மட்டும் ஈவனாக ஒரே மாதிரி வலுவலுன்னு உருட்டிட்டு உள்ளே வந்து நல்லாவே லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டு உருட்டினதுக்கு அப்புறமா பார்க்கும்போது இது ஒரு 20 உருண்டை இருந்துச்சுங்க. இதில் பாதியை மட்டும் நான் எண்ணெயில் பொரிச்சிட்டு மிச்சத்தை குழம்புல போட்டுக்க போகிறேன். பொரிக்கிறதுக்கு கடலெண்ணெய் நல்லெண்ணெய் 2ஐயும் மிக்ஸ் பண்ணி தாங்க நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை பொரிச்சிட்டு யூஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயவே மறுபடியும் நான் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன்.
அதனால தான் கொஞ்சமான அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது நம்ம அயன் பேன் இருந்தால் கூட அப்படியே ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. நான் இன்றைக்கி அயன் பேனில் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக எண்ணெயிலேயே போட்டேன். ஏன்னா இது நம்ம எண்ணெயை இதில் ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்பு வச்சுக்கிறோம் இல்லையா, அதனால் நான் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு இது பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நினைக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றி பொரிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு. நான் அப்படி யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இது கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தான், இன்னும் ஒரு டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க எண்ணெயை வடிச்சிட்டு. ஆனால் தோசைக்கெலாம் நான் யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரெலாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால மறுபடியும் அந்த எண்ணெயை நான் யூஸ் பண்ணுறதுக்கு எப்போ யூஸ் பண்ணுவேன்னு தெரியாது. அதனால் தேவைக்கு மட்டும் எண்ணெயை ஊற்றி இதை பொரிச்சு எடுத்துக்கிறேன். உருண்டை உடையாமல் ரொம்ப அழகாக வந்துடுச்சுங்க. நல்லா திருப்பி போகிறதுக்கும் நல்லாவே இருந்துச்சு. அதனால தான் நம்ம அந்த அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கிறது. உருட்டும் போது ரொம்ப அழுத்தம் கொடுக்காம கொஞ்சம் ஓரளவுக்கு மெதுனே உருட்டினோம்னா தான் உள்ளே வரைக்கும் நல்லா வெந்து வரும். அதனால் பிசையும் போது நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம், உருட்டும் போது கொஞ்சம் மெதுன்னு உருட்டி எடுத்துக்கலாம். உருண்டைகள்லாம் வெந்துட்டுருக்க டைமில் குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய்க்கு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா போதும். அதனால நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த மீட் பால்ஸும் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் எண்ணெயிலேருந்து எடுக்கிற வீடியோ கிளிப்பு இல்லைங்க, அது மொபைலில் ரெக்கார்ட் பண்ணல. இது கரெக்டாக அந்த டைமில் பாஸில் இருந்ததுனால அது ரெக்கார்ட் ஆகலை. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. இந்த மீட் பால்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ரொம்பவுமே அடி பிடிக்கலைங்க, நல்லா கரெக்டாக தான் இருந்துச்சு. இந்த எண்ணெயை கொஞ்சம் வடித்து எடுத்துகிட்டு, என்னதான் இருந்தாலும் அடியில் கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அதை க்ளீன் பண்ணிவிட்டு தான் மறுபடியும் நான் குழம்புக்கு இந்த மண் சட்டி யூஸ் பண்ணிக்க போகிறேன். இல்லை கொஞ்சம் கூட ஒட்டாமல் சுத்தமாக நல்லாயிருக்கு அப்படின்னாக்கா ஒரு டிஷ்யூ வச்சுட்டு கூட நம்ம தொடச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வானல் நல்லா சூடாகிடுச்சு. நான் மறுபடியும் அந்த எண்ணெயவே யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையானதெல்லாம் தாளிச்சிக்கலாங்க. இது பட்டை லவங்கம்லாம் இருக்குது இல்லைங்களா, அது தாளிச்சிட்டு கொஞ்சமாக கடுகும் சேர்த்து தான் தாளிப்பேன். எப்போவுமே மட்டன் செஞ்சாலுமே கடுகு கொஞ்சம் சேர்த்து தான் தாளிப்பேன். இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், அதுவும் சின்ன வெங்காயமும் ஒரு கைப்பிடி நிறையா எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்க போகிறாங்க. இதுவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்த்துக்கலாம். தக்காளியை அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னாக்கா புளிப்பான மாதிரி இருக்கும். இந்த மட்டன் குழம்பு, கிரேவி இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் தக்காளி கம்மியாக சேர்த்தவர் தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு தோணுது. வெங்காயம்லாம் நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சுங்க. இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 பிரட்டு பட்டினாலே நல்லா வாசம் வரும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் சேர்க்கலைங்க. தேங்காய் கூடவே வரமிளகா போட்டு அரைச்சிட்டேன்னா அதனால் இதில் மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கல. கரம் மசாலா தூள் கடைசியாக குழம்பெல்லாம் கொதித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கரம் மசாலா தூள் சேர்த்துக்குவேன். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி 1/2 லிட்டர் அளவுக்கு சரியாக இருந்துச்சுங்க. தண்ணி நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா உள்ளே இறக்கிடலாம். இது நல்லா வெந்து நல்லா உருண்டை தெரிய ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா. அப்போ நம்ம தெரிஞ்சிக்கலாம் இது நல்லா வெந்துருச்சு அப்படின்ட்டு. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நான் தண்ணி ஊற்றின பார்த்தீங்களா, அந்த டைம்லேயே உப்பும் சேர்த்தாச்சுங்க. இந்த மீட் பால்ஸை சேர்த்துட்டு உடனே கரண்டி எதுவும் போடலைங்க, அப்படியே விட்டுட்டேன். ஒரு 20 நிமிஷத்துக்கு தட்டம் போட்டு மூடி வச்சாச்சு. நீங்கள் தண்ணி கரெக்டாக அளவு செக் பண்ணிக்கணும், பார்த்துக்கணும், அவ்வளோதானே மாதிரியும். மற்றபடி இன்றைக்கி மட்டன் வேக வைக்கவும் இல்லை, எண்ணெயிலையும் போட்டு ஃப்ரை பண்ணல இல்லையா, அதனால் இது வேகத்துக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டேன். நல்லாவே வெந்து வந்துருந்துச்சு. குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் இன்றைக்கி பச்சைப்புளி ரசம் ரெடி பண்ணிக்க போகிறேங்க. ரொம்ப நாள் ஆச்சு நான் பச்சைப்புளி ரசம் செஞ்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸ்க்கு எப்படி பானி தண்ணியோ அந்த மாதிரி நமக்கு தமிழ்நாட்டுக்கு பச்சைப்புளி ரசம். நான்வெஜ் செய்கிறப்போ இது சாப்பிட்டோம்னா நல்லா இருக்க மாதிரி இருக்கும். சும்மா குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே நிமிஷத்தில் ஒரு ரெசிபி செய்ய முடியுமா அப்படின்னு நினச்சோம்னாக்கா இந்த பச்சைப்புளி ரசம் நல்லா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்க அளவுன்னு பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு இடிச்சிட்டு இது கூட ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துட்டு 4 வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். 4 சின்ன வெங்காயம், 2-3 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா இடித்து எடுத்துட்டு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது இடிக்கும் போதே உப்பு போட்டு இடிச்சிருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறமா தான் நான் இதை சேர்த்துக்கிட்டேன். இடிச்சு வச்சுருந்த விழுதை பவுலில் சேர்த்துட்டு இதுக்குண்டா நான் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. தண்ணி எடுத்தோடனே நிறையா ஊற்றிட வேணாம். கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான ஊற்றிக்கலாம். ஒருவேளை தண்ணி நிறையா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2-3 ட்ராப் லெமன் புழிஞ்சு விட்டோம்னாக்கா சரியாயிடும். ஆனால் இன்றைக்கி நான் எடுத்து இந்த சிறுநெல்லிக்காய் அளவு புளிக்கு இந்த 300 ml தண்ணி கரெக்டாக இருந்துச்சுங்க.
இது கூட தேவைப்பட்டால் இனிப்பு கூட வெல்லமோ சர்க்கரையோ ஏதாவது சேர்த்துருக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலங்க. இது ப்ளெயினான அப்படியே பச்சை புளி ரசமாக தான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இது நல்லா கரைச்சி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வேணால் கொத்தமல்லி தழை தூவிட்டு இதை கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாங்க. நல்லா மூடி வச்சிட்டோம்னா ஒரு அரை மணி நேரமாவது அப்படியே இருந்தால் தான் டேஸ்ட்டு நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். உடனே செஞ்சு உடனே சாப்பிட்றத விட கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சு இந்த மீட் பால்ஸ்லாம் பாருங்கள் தெரிய ஆரம்பிக்குது. நான் கூட எல்லாம் உடஞ்சிருக்குமோ குழஞ்சி போயிருக்குமோ தான் நினச்சேன். ஆனால் பர்ஃபெக்டாக வந்துருச்சுங்க. இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா மேலே நமக்கு எழும்பி வரும்போது நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்காவது வேக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எண்ணெயிலையும் போட்டு பொரிக்கல இல்லையா, அப்புறம் மட்டனையும் வேக வைக்கல தனியாக. அதனால் ஒரு 20 நிமிஷத்துக்காவது கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக இது கூட தேங்காய், சோம்பு, கசகசா, வரமிளகா அரைச்ச விழுதையும் இது கூட சேர்த்துட்டு இன்னும் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்தோம்னாக்கா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. கடைசியாக கொத்தமல்லி தலையும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சைடில் பார்த்தாவே தெரியும். இப்போ குழம்பு நமக்கு நல்லா ரெடியாகி வந்துருச்சுங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட முடியாமல் மென்று சாப்பிட முடியாதவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். அப்புறம் குழந்தைங்களுக்குமேங்க இப்போ ரொம்ப குட்டி குழந்தைங்களாம் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து ஈரல் தான் அதிகமாக கொடுப்போம். அது ஒரே மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி மீட் பால்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பெருசாகி அவங்களே கடித்து சாப்பிட்ற வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக இந்த உருண்டையை தனியாக ஒரு பவுலில் எடுத்து காமிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஸ்டாட்டஸ் மாதிரி ஒரு மீட் பால் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, ஃப்ரை பண்ணது. அது வந்து ஸ்நாக் மாதிரி கொஞ்சம் ஒரு 11 o'clock மாதிரியே காலி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. இதுதான் நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி. எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க.